வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கொடைக்கானல் தோட்டக்கலையின் கலங்கரை விளக்கம் விளக்குகிறார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள். மலைகளின் இளவரசின்ற கொடைக்கானலில் வந்து அனைத்து வகை குளிர் பிரதேச பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பல பயிர்கள் ஆப்பிள், பேரி, ப்ளம்ஸ் இந்த மாதிரி பல வியாபார ரீதியான பழப்பயிர்கள் வந்து சாகுபடி பண்ணுறாங்க. காய்கறி பயிர்களும் சாகுபடி பண்ணுறாங்க. சாகுபடின்ற சொல்கிறதுக்கான பாரம்பரிய சாகுபடி முறைகள் அப்படின்றதுடைய விழிப்புணர்வு கொண்டு வருவது தமிழ்நாடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் ஒரு பெரிய அங்கமாக வகிக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து காய்கறி பயிர்களில் ஒரு குறிப்பிட்ட கிராமங்கள் தான் பண்ணுவாங்கன்னு கிடையாது. அனைத்து கிராமங்களுக்குமே காய்கறி பயிர்கள் மன்னமனூர், வில்பட்டி, பூம்பாறை இந்த மாதிரி கிராமங்கள் அதிகமாக செண்பகனூர் பகுதியில் வந்து உருளைக்கிழங்கு சாகுபடி இருக்கிறது. அதுமாதிரி பல பயிர்கள் சாகுபடி எடுத்தோன்னா வில்பட்டி என்ற கிராமம் வந்து அதிகப்படியாக சாகுபடி பண்ணுறாங்க. செண்பகனூர் பகுதியில் வந்து பேரி சாகுபடி வந்து காலங்காலமாக செய்து வர்றாங்க. இந்த மாதிரி ஒரு வகைப்படுத்தப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தோட்டக்கலை பயிர்கள், குளிர் பிரதேச பயிர்கள் சாகுபடின்றது கொடைக்கானல் மேல் பகுதி, பழனிமலை அப்படின்னே சொல்லலாம். இப்போ எங்களுடைய ஆராய்ச்சி நிலையம் இதனுடைய பங்கு அப்படின்னு கேட்டோம்னா, இதனுடைய ஒரு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு விழுதுனே சொல்லலாமா இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில். தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டு விவசாய பெருமக்களுக்கு கொண்டு செல்கிறோம். இந்த ஆராய்ச்சி நிலையம் முதலாக 1961 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா, இந்த பகுதியில் வந்து சீதோசன நிலை வந்து ஒரு மாறுபட்ட சீதோசன நிலை. மாறுபட்ட சீதோசன நிலைன்றது குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆப்பிளோ ஒரு பேரியோ ப்ளம்ஸோ நீங்கள் சாகுபடி பண்ணோன்னா சமதள பிரதேசங்களும் மித சம பிரதேசங்களும் வராது. அதுக்கு தகுந்த ஒரு குளிர் உயரம், எலிவேஷன் சொல்கிற உயரம் அது இருந்தால் தான் இந்த பயிர்கள்லாம் சாகுபடி பண்ண முடியும். இந்த வகையில் பார்க்கும்போது இந்த மேல் பழனி மலையில் வந்து குறிப்பாக தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் ஆப்பிள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சீதோசன நிலை இருந்தது. அதனால் 1961 ஆண்டு இது ஆப்பிள் ஆராய்ச்சி நிலையமாக ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 120 ரகங்கள், யூரோப்பியன் வெரைட்டிஸ்னு ஐரோப்பிய ரகங்கள், நம்மளுடைய காஷ்மீர் ரகங்கள் எல்லாமே இங்கே தருவிக்கப்பட்டு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இதில் குறிப்பாக வந்து ரெட் டெலிஷியஸ் அப்படின்ற ரகம் வந்து இந்த பகுதிக்கே ஏற்ற ரகமாக நல்லா இருந்தது. அது மாதிரி ட்ராபிக்கல் பியூட்டி, பார்லின்ஸ் பியூட்டி அந்த மாதிரி ஒரு ரகங்கள்லாம் வெளிவந்து இருந்தது. இதனுடைய ஆராய்ச்சியின் கண்டுபிடிப்பாக ஒரு புதிய ரகமே இங்கே ஒரு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். KKL 1 என்ற ஆப்பிள் ரகம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி தொடர்ந்த எங்களுடைய வரலாறு 1961 தொடர்ந்த வரலாறு 1972 தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமாக, ஏனென்றால் வந்து ஒரு பயிரே வந்து சார்ந்திருக்கக்கூடாது. இந்த மலை பிரதேசங்களில் வந்து ஏறக்குறைய ஒரு 25 காய்கறி பயிர்கள், பல பயிர்கள் வந்து வருமான ரீதியாக விவசாயிகள் பயன்படுறாங்க. அவங்க பயன்படும் நோக்கத்தோடு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு அறிவிப்போடு நாங்கள் வந்து 1972 ஆண்டு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமாக உருவெடுத்தது. தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானலில் வந்து ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதியில் தான் வந்து சில்லிங் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குளிர் நேரம் வந்து எல்லா பல வகைகள் ஆராய்ச்சிக்கு தகுந்த குளிர் நேரம் இருக்கிறது, சில்லிங் ஹவர்ஸு. குறிப்பாக வந்து ஒரு 600லேருந்து 800
ஹவர்ஸ் நேரம் வந்து மணி நேரங்கள் வந்து ஆண்டுக்கு வந்து சில்லிங் ஹவர்ஸ் இருக்கிறதுனால இங்கே அனைத்து வகை பல பயிர்களும் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கு சாதகமாக இருக்கிறது. இதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உயரம் வந்து 2450 வரைக்கும் மீட்டர் உயரம் இருக்கிறது. இந்த டெம்பரேச்சர் வெப்பநிலை குறைந்த அளவு வந்து 2.5 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கிறது. கூண்ண இது வந்து அதிகப்படியாக வந்து 18 டிகிரி செல்சியஸ் வந்து வரைக்கும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வந்து வெப்பநிலை இருக்கிறது. இதோடைய மண்ணின் காராமிலத்தன்மை 5.5லேருந்து 6.5 வரைக்கும் எல்லாமே தோட்டக்கலை பயிர்கள் ஆராய்ச்சி வந்து சாதகமாக அமைஞ்சதுனால இந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து இங்கே தெரிவிக்கப்பட்டது. இதோடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் நோக்கத்தை பற்றி பேசும்போது இது 4 முக்கியமான குறிக்கோள் இருக்கிறது. முதலாவது குறிக்கோள் வந்து தேர்ந்த ரகங்களை வந்து தெரிவித்து விவசாய பெருமக்களுக்கு வந்து இங்கே ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளை வந்து அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நோக்கத்தில் தான் எங்கள் ஆராய்ச்சிகள் வந்து முதலுடைய நோக்கம். இரண்டாவது நோக்கம் என்று சொல்லப்போனால் உயரிய தொழில்நுட்ப முறைகளை நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், பூச்சி நிர்வாகம், இந்த மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளை நாங்கள் வந்து விரிவாக்க முறையில் வந்து விவசாய பெருமக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு நாங்கள் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வர்றது இரண்டாவது நோக்கம். மூன்றாவது நோக்கம் என்பது நாங்கள் பல பயிர்கள், காய்கறி பயிர்கள்லாம் நாங்கள் தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுற மட்டும் இல்லாமல் அதனுடைய உற்பத்தியை நாங்கள் பெருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனாங்கன்னா ஆப்பிள் கண்டுகள், ஒரு வீரிய ஒட்டுக்கண்டுகளை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். அதே மாதிரி ப்ளம்ஸ், பேரி கண்டுகளை, தரமான கண்டுகளை உற்பத்தி பண்ணி விவசாய பெருமக்களுக்கு கொடுப்பது வந்து விவசாயிகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு மூன்றாவது குறிக்கோள். நான்காவது முக்கியமான குறிக்கோள் வந்து இந்த தோட்டக்கலை பயிர்கள் குளிர் பிரதேச பயிர்களுக்கு என்று உகந்த ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் இங்கே மேற்கொண்டதுனால இதை சார்ந்த படிக்கிற மாணவர்களுக்கு, குறிப்பாக இளநிலை தோட்டக்கலை படிக்கிற, முதுநிலை தோட்டக்கலை படிக்கிற மாணவர்களுக்கு குளிர் பிரதேச காய்கறிகளுடைய ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு ஏற்பட்ட ஒரு ஆராய்ச்சி நிலையத்தை நாங்கள் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இதனுடைய ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு பல ஆராய்ச்சி திடல்களை நாங்கள் வந்து தெரிவித்து கொடுத்துருக்கோம். இது வந்து நான்காவது நோக்கம். ஐந்தாவது நோக்கம் வந்து வயல்வெளி ஆராய்ச்சிகள் நாங்கள் திடல்களை மேற்கொள்கிறோம். அதை வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு நாங்கள் பண்ணதை வந்து அதை வந்து விவசாய பெருமக்களுக்கே கொண்டு சென்று அவர்கள் வயலிலே நாங்கள் வந்து புதிய ஆராய்ச்சியில் மேற்கொண்டதுடைய சிறப்பை நாங்கள் வந்து சொல்லி அவங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டு அவங்களுடைய திருப்திகரமாக இருந்தால் அதை வந்து வெளியிடுறதற்கு தோட்டக்கலை துறையின் மூலமாகவும் விவசாய பெருமக்கள் மூலமாகவும் நாங்கள் ஒரு ஆராய்ச்சி திடல்கள் வயல்வெளியிலே நடத்தி நாங்கள் பண்ணுறது ஒரு நான்காவது குறிக்கோள். இது எங்களுடைய நோக்கம். இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சியின் நோக்கத்தை நம்ம பார்த்தோம். இதனுடைய ஆராய்ச்சியின் முடிவுகள் நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஆராய்ச்சிகள் பண்ணுவதற்கு ஏறக்குறைய இந்த ஆராய்ச்சி நிலையம் 50 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. இதில் வந்து என்னென்ன திடல்கள், ஆராய்ச்சி திடல்கள் இருக்குதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். குறிப்பாக வந்து பல பயிர்களுக்குன்னு ஒரு ஆராய்ச்சி திடல் இருக்கிறது. இப்போ ஆராய்ச்சி திடல், ஆப்பிள் ஆராய்ச்சி திடலில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இதனுடைய சிறப்பு என்பதை கேட்டோன்னா ஏறக்குறைய வந்து ஒரு 12 ஆப்பிள் ரகங்கள் வந்து இங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த குளிர் பிரதேச ஆராய்ச்சி மையம் காஷ்மீரில் இருக்குது. அங்கேருந்து தெரிவிக்கப்பட்ட ரகங்களை இங்கே கொண்டு வந்து நாங்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். இது 2 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இந்த 3ஆவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரகங்களில் வந்து சில ரகங்கள், குறிப்பாக சொல்லலாம் மோலிஸ் டெலிசியஸ்ன்ற ரகம் வந்து பூக்கள் வந்துருச்சு. இதிலேருந்து விவசாய பெருமக்களே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இந்த தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் நாங்கள் ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டதில், ஆப்பிள் ஆராய்ச்சி திட்டங்கள் மேற்கொண்டதில் ஒரு குறைந்த குளிர் பிரதேச ரகங்களுக்கு ஏற்ற ரகங்களை தெரிவித்து விவசாய பெருமக்கள் கொடுக்குறதில் நாங்கள் முதல் படியில் நாங்கள் வந்து ஒரு வெற்றிகரமாக செயல்பட்டு அதை நிறைவேற்றிட்டோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் ஒரு முடிவில் KKL 1 என்ற ரகத்தை வந்து வெளியிட்டிருக்கோம். அதனுடைய சிறப்பு என்பதை கேட்டிங்கன்னா, இது பார்லின்ஸ் பீட்ன்ற ஒரு ரகம் வந்து இந்த கொடைக்கானல் பகுதிக்கு உகந்தது. இந்த ரகத்தினுடைய தனித்தேர்வு மூலமாக KKL 1 ரகம் வந்து வெளியிட்டிருக்கோம். விவசாய பெருமக்கள் இந்த கொடைக்கானல் பகுதியில் ஏறக்குறைய எல்லா வீடுகளிலுமே சில தோட்டங்களிலும் இந்த KKL 1 ரகங்கள் நாங்கள் கொடுத்து சிறப்பாக வந்து மகசூல் கொடுத்துட்ருக்குது. அது இல்லாமல் நர்சரி, நாற்றாங்கல் பராமரிப்பு பண்ணுறதுக்கும்
உற்பத்தி பெருக்குவதற்கு நாற்றாங்கால் உற்பத்தி பெருக்குவதற்கும் எங்கள் ஆராய்ச்சிகள் வந்து நாங்கள் மேற்கொள்ள பண்ணுறதுக்கு ஒரு காம்பனன்ட் தனியாக வச்சுருக்கோம். அது ஒரு சிறப்புன்றே சொல்லலாம். அது இல்லாமல் வந்து பசுமை குடிலில் வந்து மலர்களுடைய சாகுபடியை மேம்படுத்துவதற்கு தொழில்நுட்பங்கள் கொடுப்பதற்கு கார்னேஷன், ஜெர்பரா, லில்லியம் போன்ற மலர்களுடைய தொழில்நுட்பங்களை கண்டறிவதற்கு தனி ஆராய்ச்சி திடல்கள் அமைக்குவதற்கு ஒரு திடல் இருக்கிறது. 2 பசுமை குடில் வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா, வேறுபட்ட ரகங்களை கொண்டு வந்து எந்த ரகம் விவசாய பெருமக்களுக்கு நல்ல மகசூலை கொடுக்கறது, வருமான ரீதியாக பெருக்கத்தை கொடுக்குறன்றதை ஆராய்ச்சியை பண்ணி கொடுக்குறோம், வெளியே கொண்டு வர்றோம். இது தவிர வந்து எங்களுடைய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக மூலிகை மற்றும் வாசனை பயிர்களுடைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனுடைய ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, அந்த மூலிகை வந்து எங்கே பார்த்தாலும் இப்போ பிரபலமாயிட்டு இருக்குது. இந்த வழியில் பார்க்கும்போது குளிர் பிரதேசத்துக்கு ஆன ஒரு மூலிகை கன்சர்வேஷன் சொல்கிறோம், ஒரு பாதுகாப்பான பெட்டகம் வந்து இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது எங்களுடைய ஆராய்ச்சி நிலையம் வந்து ஏறக்குறைய ஒரு 40 வகை வந்து வாசனை திரவிய பயிர்களை நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம், ஒரு பெட்டகமாக பண்ணியிருக்கோம். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் ரோஸ்மேரி, தைம், லாவெண்டர் இந்த மாதிரி பயிர்களை வந்து இங்கே தான் நீங்கள் அதிகமாக வந்து பார்க்க முடியும். தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் வந்தீங்கன்னா இந்த செடிகள்லாம் நம்ம வாசனை திரவியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு பெரிய காம்பனன்ட்னே நம்ம சொல்லலாம். இது தவிர எங்களுடைய மத்திய குளிர் பிரதேச ஆராய்ச்சி நிலைய மையத்திலேருந்து ஸ்ரீநகர்லேருந்து வால்நட் ஆல்மண்ட் அப்படின்ற ஒரு பணப்பயிர்னு கூட சொல்லலாம், அந்த பயிரை வந்து தருவித்து நாங்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்ற பெருமைப்பட விஷயம். அது ஏன்னு கேட்டேன்னா, இன்றைக்கி வால்நட்டுடைய விலை வந்து 3000 ரூபா ஒரு கிலோ. அதே மாதிரி ஆல்மண்டுடைய விலை வந்து 2000 ரூபா வருது. இந்த மாதிரி உடைய ஆராய்ச்சி வந்து ஒரு திடல்கள் அமைத்து நாங்கள் என்னுடைய ஆராய்ச்சி நிலையத்திலே பண்ணிகிட்ருக்கோம். அதை நாங்கள் என்னுடைய முடிவில் விரிவாக்கம் செய்யலான்னு இருக்கோம். விவசாய பெருமக்கள் நலன் கருதி நாங்கள் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதை தவிர நாங்கள் வந்து பசுமை குடில், அதை அழகு சார்ந்த ஒரு செடிகளை வளர்ப்பதற்கு ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ்னு சொல்லுவோம், அது வளர்க்குறது கண்ணாடி குடில்கள் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த கண்ணாடி கூட ஏறக்குறைய ஒரு 150 செடிகள் வந்து வளர்த்து வர்ற ஒரு பார்வையாளர்களும் சரி, ஆராய்ச்சியாளர்களும் சரி, மாணவர்களுக்கும் பயன்படும்படியாக நாங்கள் வந்து இது ஒரு கண்ணாடி குடிலும் வச்சுருக்கோம். இதனுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா, இதனுடைய தாவரவியல் பேரிலிருந்து என்ன ஃபேமிலி, என்ன வகைப்பாடு அப்படின்னு தெரிந்து கொள்ளும் வகையில் வந்து ஒரு கண்ணாடி குடில் வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பாகும். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 09438898717 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.